ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள், வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்று சேவையும் உண்டு. வணக்கம். மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசா நகரின் சப்ரா பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்த 112 பாலஸ்தீனர்களின் உடல்கள் நீண்டகால தேடுதல் நடவடிக்கைகளுக்கு பின்னர் மீட்கப்பட்டிருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அவர்களது கூட்டு இறுதிச் சடங்கு போரால் சிதைந்த காசா மக்களின் துயரத்தையும் பல மாதங்களாக உறவினர்களின் உடல்களை கூட மீட்க முடியாமல் தவித்த குடும்பங்களின் வேதனையையும் உலகிற்கு மீண்டும் நினைவூட்டியிருக்கிறது. கடந்த 2023 அக்டோபரில் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் காசா பகுதியின் பெரும்பாலான இடங்களை கடுமையாக பாதித்திருந்தது. அந்த மோதல் தொடங்கிய சில வாரங்களிலேயே காசா நகரின் மக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட சப்ரா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதல் மிகவும் கொடூரமான சம்பவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. குடியிருப்பு கட்டடங்கள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டார்கள். தாக்குதல் நடைபெற்ற நேரத்தில் மீட்பு பணிகளை முன்னெடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. தொடர்ந்து குண்டுவீச்சுகள் நடைபெற்றதோடு கனரக இயந்திரங்களின் பற்றாக்குறை, எரிபொருள் தட்டுப்பாடு, மருத்துவ மற்றும் மீட்பு வசதிகளின் சேதம் ஆகிய காரணங்களால் இடிபாடுக்குள் சிக்கியிருந்த பலரை உடனடியாக மீட்க முடியவில்லை. பலர் உயிருடன் சிக்கியிருந்தார்களா அல்லது உயிரிழந்தார்களா என்பதை அறியக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்தும் இருந்தார்கள். அந்த தாக்குதலில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அப்போதே தகவல்கள் வெளியாகியும் இருந்தன. ஆனால் அன்றைய சூழ்நிலையில் சுமார் 40 உடல்கள் மட்டுமே இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டன. மீதமிருந்த நூற்றுக்கணக்கானோர் கட்டட குவியல்களின் கீழ் புதைந்திருப்பதாக நம்பப்பட்டாலும் போர் தொடர்ந்ததால் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டும் இருந்தது. பல மாதங்களாக நீடித்த போரின் காரணமாக சப்ரா பகுதி முழுவதும் பெரும் அழிவை சந்தித்தது. குடியிருப்புகள், சாலைகள், மின்சார வசதிகள், குடிநீர் குழாய்கள் மற்றும் மருத்துவ நிலையங்கள் அனைத்தும் கடுமையாக சேதமடைந்ததால் மீட்பு பணிகள் மேலும் சிக்கலானதாக மாறின. பல குடும்பங்கள் தங்களது உறவினர்களின் உடல்கள் எங்கு உள்ளன என்பது கூட தெரியாத நிலையில் அகதி முகாம்களில் தஞ்சம் புகுந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் சமீபத்தில் அமலுக்கு வந்த தற்காலிக போர் நிறுத்தம் மீட்பு குழுக்களுக்கு மீண்டும் சப்ரா பகுதிக்குள் சென்று தேடுதல் பணிகளை தொடரும் வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஹமாஸ் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சிவில் பாதுகாப்பு மற்றும் மீட்பு குழுவினர் கடந்த வார இறுதியில் கனரக இயந்திரங்கள் மற்றும் தன்னார்வலர்களின் உதவியுடன் இடிபாடுகளை அகற்றும் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்திருந்தார்கள். பல ஆண்டுகளாக இடிபாடுகளாக கிடந்த கட்டடங்களின் கான்கிரீட் தூண்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் சிதைந்த சுவர்களை அகற்றிய போது ஒன்றன் பின் ஒன்றாக மனித உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. பல உயிர்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்த நிலையில் இருந்ததாக மீட்பு குழுவினர் தெரிவித்திருந்தார்கள். சிலரை ஆடைகள், தனிப்பட்ட பொருட்கள் அல்லது குடும்பத்தினர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே அடையாளம் காண முடிந்ததாக கூறப்படுகிறது. இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது 40 குழந்தைகள் உட்பட மொத்தம் 112 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டும் இருந்தன. பல குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருடன் ஒரே இடத்தில் சிக்கி உயிரிழந்திருந்ததாக கூறப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கண்டெடுக்கப்பட்ட பல சம்பவங்கள் மீட்பு பணியாளர்களையே கண்கலங்க செய்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மீட்கப்பட்ட உடல்கள் மருத்துவ பரிசோதனை மற்றும் அடையாளம் காணும் நடவடிக்கைகளுக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. சில உடல்களை அடையாளம் காண முடியாததால் DNA பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள்
தெரிவித்தும் இருந்தார்கள். பல மாதங்களாக காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்டிருந்தவர்களில் சிலரின் உடல்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டும் இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற கூட்டு இறுதிச் சடங்கில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். பாலஸ்தீன கொடிகள் போர்த்தப்பட்ட சவப்பெட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த காட்சி அங்கிருந்த அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் கண்ணீருடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். பல குடும்பங்கள் தங்களது அன்புக்குரியவர்களின் உடல்களை பல மாதங்களுக்கு பிறகே பார்க்க முடிந்ததாக கூறி கதறி அழுதார்கள். சிலர் மலர்களை வைத்து மரியாதை செலுத்தினார்கள். சிலர் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை கைகளில் ஏந்தியபடி அமைதியாக நின்றார்கள். பல குழந்தைகள் தங்கள் பெற்றோரை இழந்த நிலையிலும், பல பெற்றோர் தங்கள் குழந்தைகளை இழந்த நிலையிலும் இறுதி விடை கொடுத்த காட்சிகள் அனைவரையும் உருகச் செய்திருந்தன. இறுதி பிரார்த்தனைக்கு பின்னர் 112 பேரின் உடல்களும் அருகிலுள்ள கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. ஒரே நேரத்தில் இவ்வளவு அதிகமானோருக்கான கூட்டு அடக்கம் நடைபெறுவது காசா போர் ஏற்படுத்திய மனிதாபிமான பேரழிவின் இன்னொரு சோகமான அடையாளமாக கருதப்படுகிறது. மீட்பு குழுவினர் தெரிவித்ததன்படி இந்த பகுதியில் இன்னும் குறைந்தது 157 பேரின் உடல்கள் இடிபாட்டுக்குள் புதைந்திருப்பதாக நம்பப்படுகின்றது என்றும், கனரக இயந்திரங்களின் உதவியுடன் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்றும், இடிபாடுகள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் ஒவ்வொரு கட்டடத்தையும் மிகுந்த கவனத்துடன் அகற்ற வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தும் இருந்தார்கள். மனிதாபிமான அமைப்புகள் போர் முடிவடைந்த பிறகும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய உறவினர்களின் நிலை குறித்து இன்னும் தெரியாமல் தவித்து வருவதாக கூறியும் இருக்கின்றன. காணாமல் போனவர்களின் பட்டியல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு வருவதுடன் பல இடங்களில் இதுபோன்ற தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. காசாவில் நீடித்து வரும் மோதல்கள் குடியிருப்பு பகுதிகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்புகளை கடுமையாக பாதித்திருக்கின்றன. பல பகுதிகளில் இடிபாடுக்குள் இன்னும் மனித உடல்கள் புதைந்திருப்பதாக நம்பப்படுவதால் போர் நிறுத்தம் நீடித்தால் மட்டுமே முழுமையான மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியும் என்று மீட்பு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. சர்வதேச மனிதாபிமான அமைப்புகள் இடிபாடுக்குள் சிக்கியுள்ளவர்களை தேடுவதற்கு கூடுதல் கனரக இயந்திரங்கள், மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் அவசியம் என்று சொல்லி வலியுறுத்தியும் இருக்கின்றன. மேலும் மீட்பு பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து தரப்பினரும் மனிதாபிமான சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். சப்ரா பகுதியில் மீட்பு பணிகள் இன்னும் தொடர்கின்றன. இடிபாடுக்குள் புதைந்திருப்பதாக நம்பப்படும் மேலும் 157 பேரின் உடல்களை கண்டுபிடிக்கும் முயற்சியில் மீட்பு குழுவினர் இரவு பகலாக பணியாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு உடலும் மீட்கப்படும் போதும் பல மாதங்களாக உறவினர்களை தேடி காத்திருக்கும் குடும்பங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு முடிவாவது கிடைக்கின்றது என்ற நம்பிக்கையுடன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். காசா போர் உருவாக்கிய மனிதாபிமான பேரழிவின் மிகுந்த சோகமான அத்தியாயங்களில் ஒன்றாக சப்ரா தாக்குதல் தொடர்ந்து நினைவு கூறப்படுகின்றது. நீண்ட தேடலுக்கு பிறகு மீட்கப்பட்ட 12 பாலஸ்தீனர்களின் கூட்டு இறுதிச் சடங்கு போரின் விலை மனித உயிர்கள் தான் என்பதை உலகிற்கு மீண்டும் நினைவூட்டிய நிகழ்வாக இது அமைந்தும் இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்காநகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.